வணக்கம். அமெரிக்காவுல நம்ம இந்திய மாணவர்கள் நிறைய பேர் போய் படிக்கிறாங்க. அங்க படிச்சா வெல் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போய் படிக்கிறாங்க. இப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறக்குறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2023, 24ல நிறைய மாணவர்கள் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தண்டிக்கப்படுறாங்க, மர்மமான முறையில இறக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்டு இந்திய தூதரகம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அப்துல் அர்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவன் இறந்திருக்கான். இத அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த மாணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாணவனை கடத்தி வச்சுக்கிட்டு இவங்க பெற்றோர்கள் கிட்ட போன் கால் மூலமா பேரம் பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இத்தனை டாலர் கொடுங்க, கிட்டத்தட்ட $2100 கேட்டதா சொல்லப்படுது. இத்தனை டாலரை நீங்க எங்களுக்கு கொடுத்தா தான் உங்க மகனை நாங்க வெளியே விடுவோம், இல்ல அப்படின்னா இவனோட கிட்னியை எடுத்து நாங்க வித்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களை மிரட்டப்பட்டதா சொல்லப்படுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவர் இறந்து கிடந்த செய்தி கேட்ட உடனே பெற்றோர்களும் சரி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த மாணவன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல இவனோட சொந்த ஊர். இங்க இருந்து அங்க போயிருக்கான். ஓஹியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்துல இருக்கக்கூடிய அங்கதான் படிச்சுட்டு இருந்திருக்காப்ல. படிச்சுட்டு இருந்த இந்த மாணவனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரு பேரதிர்ச்சியா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் இங்க இருந்து அமெரிக்கா போகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. இதற்கான கண்டனங்கள் தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த மாதிரியான கொலைகளையும் மர்மமான மரணங்களையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும். அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை கண்டிப்பா நம்ம வழங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய விதமான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போராட்டங்கள் அது மட்டும் இல்லாம அதுக்கான தீர்வு வாங்கி கொடுத்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி பண்றதுக்கு பயப்படுவாங்க. குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு மிக கடுமையான தண்டனை வழங்கினாதான் இனிமேல் இந்த மாதிரி இந்தியாவில இருந்து வரக்கூடிய மற்ற நாடுகள்ல இருந்து வரக்கூடிய எந்த ஒரு மாணவனையுமே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு தோணும். இதை நம்ம சைலண்டாவே இதை அணுகாம போயிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு குடும்பத்தோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இனி இங்க இருந்து மாணவர்கள் அங்க போய் படிக்கிறதுக்கு ரொம்ப பயம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அதனால கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளை எடுத்து பேசி அங்க இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தாதான் இனிமேல் இங்க இருந்து நிம்மதியா படிக்க போவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. நன்றி.